ஜொகூர் மாநில அளவிலான 30ஆம் ஆண்டு முத்தமிழ் விழாவில் செகாமட் மாவட்டம் ஒட்டுமொத்த வெற்றியாளராக மகுடம் சூடியது. ஜொகூர் மாநில தமிழ்ப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தின் ஏற்பாட்டில் செகாமட் மாவட்ட தமிழ்ப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மன்றம் நடத்திய இவ்விழா சாஹா கூட்டு தமிழ்ப்பள்ளியில் கோலாகலமாக நடந்தேறியது. ஜொகூர் மாநில ரோகாயா அறவாரியத்தின் தலைவர் டத்தோ சுகுமாரன் ராமனின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட முகமது அசாலி கல்கி அப்துல்லா, தமிழ் பள்ளிகள் தொடர்ந்து பல சாதனைகள் புரிவதோடு இதுபோன்ற கலை கலாச்சார விஷயங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றார். முன்னதாக பேசிய ஜொகூர் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தின் தலைவர் டோம்னிக் சவரிமுத்து, தமிழ் பள்ளிகள் கல்வியோடு சேர்ந்து தமிழரின் பண்பாட்டை போதிக்கும் தளம் என்றார். மேலும் முத்தமிழ் விழாவை கழகம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் தொடரும் என்றார். இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மாநில கல்வி இலாகா உதவி இயக்குநர் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் விழாவின் ஏற்பாட்டை வெகுவாக பாராட்டினார். மாணவர்களின் ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாட வேண்டும் என வலியுறுத்திய அவர், தமிழ் மொழியின் சிறப்பை ஒவ்வொரு தமிழரும் அறிந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 30ஆம் ஆண்டு முத்தமிழ் விழாவை மேலும் சிறப்பிக்கும் வகையில் ஜொகூர் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தின் புதிய சின்னம் வெளியீடு செய்த வேளையில் லாபிஸ் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கோவிந்தன் பெருமாள் தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் 30ஆம் ஆண்டு முத்தமிழ் தமிழ்த்தாய் பல்லக்கில் ஏந்தி வந்து சிறப்பு விருந்தினரிடம் வழங்கியது வருகையாளர்களை பிரமிக்க வைத்தது. இவ்வாண்டு முத்தமிழ் விழாவில் கட்டுரை போட்டி, நன்னெறி கதை கூறும் போட்டி, கோலம் போடும் போட்டி, தன்முனைப்பு பாடல் போட்டி, நாடக போட்டி, இசை பாடல் போட்டி மற்றும் கிராமிய நடன போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஜொகூர் மாநில ரோகாயா அறவாரியத்திலிருந்து அன்பழகன், அர்வின், மாநில கல்வி இலாகா உதவி இயக்குநர் பிரகாஷ், முன்னாள் அமைப்பாளர்கள் இரா மனோகரன், சி பாண்டுரங்கன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அடுத்த ஆண்டு 31ஆம் ஆண்டு முத்தமிழ் விழாவை விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.